விஜய் தற்குறிதான், மீண்டும் ஏறி அடித்த ஸ்டாலின், அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது விஜய் ஆச்சரியக்குறியோ தற்குறியோ எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, எங்கள் குறி தேர்தல் குறிதான், யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை, யாரோடும் எங்களுக்கு பகை இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நேற்று நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய், தாவேகாவினர் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதில் அளித்து பேசினார். விஜய் பேசுகையில், யாரை பார்த்து தற்குறி என்கிறீர்கள்? இந்த தற்குறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உங்கள் அரசியலை கேள்விக்குறி ஆக்கப் போகின்றனர். அவர்கள் தற்குறி அல்ல, ஆச்சரியக்குறிகள், மாற்றத்துக்கான அறிகுறி. தற்குறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் விடையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்கள் அரசியலையே கேள்விக்குறியாக போகிறார்கள். இந்த போட்டி எப்படி இருக்க போகுது என்றால், மக்களுக்காக மக்களோடு மக்களாக இருக்கும் நம்மளை மக்களே தேர்வு செய்ய போகிறார்கள். ஆல்ரெடி தேர்வு செய்தாச்சு என பேசினார் விஜய். இந்த நிலையில் புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதியிடம் செய்தியாளர்கள் தாவேகா தலைவர் விஜய் நேற்று காஞ்சிபுரத்தில் பேசியது பற்றி கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த ரகுபதி, விஜய் ஆச்சரியக்குறியோ தற்குறியோ எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, எங்கள் குறி தேர்தல் குறிதான், யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை, எங்களுக்கு யாரோடும் போட்டி இல்லை, களத்தில் இருக்கும் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறோம், அவர்கள் உங்களுக்கு அரசியல் எதிரிகள் தானே தவிர தனிப்பட்ட எதிரிகள் இல்லை, யாரோடும் எங்களுக்கு பகை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை தருவது திராவிட மாடல் அரசுதான், எந்த ஏமாற்று வேலையும் தமிழ்நாட்டில் பலிக்காது, தாவேகா என்பது பாஜகவின் சி டீம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி வந்தால்தான் முடியும் என்பதை இந்த 4 ஆண்டுகளில் நிரூபித்துள்ளோம். சொன்னதை செய்தோம், செய்வதை தான் சொல்லியுள்ளோம். நாங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பது கிடையாது. தமிழர்களின் வரலாற்றையும் திராவிடத்தின் வரலாற்றையும் தற்போதுள்ள இளைய தலைமுறை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அறிவு திருவிழாவை நடத்தினோம். இது பற்றியெல்லாம் சிலருக்கு புரிதல் கிடையாது. அவர்களது ஒரே எண்ணம் ஆட்சியை கைப்பற்றுவது, ஆட்சிக்கு வந்து உட்கார வேண்டும் என்பதுதான். அதை தவிர தமிழர்களை பற்றியோ தமிழர்களின் கொள்கையை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. விஜய் தரக்குறைவாக பேசிக்கொண்டு தன்னைத்தானே மக்களிடத்தில் தரம் தாழ்த்தி வருகிறார். அதற்கு ஏன் நாங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் ரகுபதி. இந்த நிலையில் தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் 48வது பிறந்த நாள் வரும் நவம்பர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதுவரை உதயநிதி தனது பிறந்த நாளை தனிப்பட்ட முறையில் அல்லது சிறிய அளவில் கொண்டாடி வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் முறையாக சென்னை அறிவாலயத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாட திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினும் தங்கள் பிறந்த நாளை அறிவாலயத்தில் தொண்டர்களுடன் கொண்டாடுவது வழக்கம். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாழ்த்து தெரிவிப்பார், பல வகை பரிசு பொருட்களும் வழங்குவார். அதேபோல் இந்த ஆண்டு உதயநிதியின் பிறந்த நாளையும் அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறைந்தது 50,000 தொண்டர்கள் வரிசையில் நின்று நேரில் வாழ்த்து தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உதயநிதி பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள், மரக்கன்றுகள் நடுதல், இரத்த தானம், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன. திமுக நிர்வாகிகள் கூறுகையில், உதயநிதி நடிகராக இருந்தபோது கோடம்பாக்கத்தில் உள்ள தனது பட நிறுவன அலுவலகத்தில் பிறந்த நாளை கொண்டாடினார். பின்னர் முரசொலி அறக்கட்டளை நிர்வாகியானதும் இளைஞரணி செயலாளரானதும் அன்பகத்தில் கொண்டாடினர். துணை முதலமைச்சரான பின்னர் பசுமை வழிச்சாலை அரசு இல்லத்தில் கொண்டாடி வந்தார். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் உதயநிதியை இளம் தலைவராக முன்னிறுத்தவும் அறிவாலயத்தில் பிரம்மாண்ட கொண்டாட்டம் ஏற்பாடு செய்துள்ளோம் என்றனர்.
குறிப்பாக தேர்தல் களத்தில் உதயநிதிக்கு நேரடி போட்டியாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்துள்ள நிலையில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் திமுகவின் ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்க் என்னும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அறிவாலயத்தில் நடக்கும் இந்த பிரம்மாண்ட விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்துவது போன்ற மத்திய அரசின் பணிகளை திமுக மேற்கொள்ளவில்லை என்று விஜய் குற்றம் சாட்டுவது அபத்தமானது என்று பத்திரிகையாளர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேசியது தொடர்பான பத்திரிகையாளர் செந்தில்வேல் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் கூறியிருப்பதாவது: காஞ்சிபுரத்தில் நடந்த தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேசியது உளறலின் உச்சமாகும். கொஞ்சமாவது கூச்சம் இருக்கும் மனிதர்கள் இப்படி பேசுவார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக முதலில் நீதிமன்றத்திற்கு சென்றது தாவேகா தான் என்றும் தாங்கள் கொள்கை அற்றவர்களா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வக்பு சட்ட மசோதா ஏப்ரல் 3ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. ஏப்ரல் 4ஆம் தேதி மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இப்படி ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் கிடைத்தவுடன் மார்ச் 27ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்பு மசோதாவுக்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்களவையில் வக்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட அன்றைய தினமே சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடரப்படும் என்று அறிவித்தார். அதேபோல் ஏப்ரல் 7ஆம் தேதி வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் தாவேகா தரப்பில் ஏப்ரல் 13ஆம் தேதி வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவும் தவறாக இருப்பதாக கூறி திருத்தப்பட்டு மீண்டும் 15ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் கூச்சமே இல்லாமல் வக்பு மசோதாவுக்கு எதிராக முதலில் மனு தாக்கல் செய்ததாக சொல்கிறார் விஜய். அரசை கேள்வி கேட்பதை தவறு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அடிப்படை அறிவோடு கேள்வியை கேட்க வேண்டும். பிறகு உங்களை தற்கூரி என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வார்கள்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று விஜய் சொல்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய மத்திய அரசின் பணி என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டது. கர்நாடகா, பீகார் மாநிலங்களில் எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்புகளை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து விஜய் மத்திய அரசிடம்தான் கேட்க வேண்டும். ஆனால் அவர் வாய் பொத்தி மௌனமாக இருக்கிறார். அப்படி விஜய் மத்திய அரசிடம் கேட்டால் அமித்ஷா தொலைத்து விடுவார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது. அப்போது விஜய் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றாத மத்திய அரசிடம் கேட்காமல் திமுகவிடம் கேட்பது ஏன்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் SSA நிதியை தருவோம் என்கிறது மத்திய அரசு. அதை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டின் கல்வி பாதிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். அது குறித்து விஜய் கேள்வி எழுப்பவில்லை. எவையெல்லாம் மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்படவில்லையோ அதை கொண்டுதான் விஜய் கேட்டு கொண்டிருக்கிறார். தங்களை தற்கூரி என்று சொல்லக்கூடாது என்று அஞ்சலை அம்மாளின் உறவினரை சொல்லிவிட்டார் என்கிறார் விஜய். எழிலன் தாவேகாவை நம்பி செல்கிற இளைஞர்கள் வலதுசாரிகளோ RSS சித்தாந்தம் கொண்டவர்களோ கிடையாது. அவர்கள் விஜய் ஒரு நடிகர் என்கிற ஈர்ப்பினால் அவர் பின்னால் செல்கின்றனர். நாம் அவர்களை தற்குறிகள் என்று சொல்லி அவர்களிடம் இருந்து விலகி நிற்கக்கூடாது. அவர்களிடம் திராவிட இயக்க அரசியலை எடுத்து சொல்லி அவர்களை நம் பக்கம் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார். அரசியல் தெரியாதவர்களை ஒதுக்கி விடாதீர்கள் என்று எழிலன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சொன்னார். அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் விஜய் அவர்கள் கூடாரத்தில் இருந்தே எதிர்ப்பு வந்ததாக பேசுகிறார். திமுக என்கிற மிகப்பெரிய இயக்கத்தை பவளவிழா பாப்பா என்று விஜய் சொல்கிறார். திமுகவை விமர்சிப்பதை யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த விமர்சனத்தில் தெளிவும் கண்ணியமும் இருக்க வேண்டும். இதே தெம்புடன் அமித்ஷாவையும் மோடியையும் எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியுமா? அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஊழல்கள் குறித்தும் விஜய் பேச வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு எங்களுக்கு அதிமுக பாஜக என யாரும் வேண்டாம், நாங்கள் எல்லோருக்கும் மாற்று என்று சொல்லி களத்தில் நின்றால் அதுதான் வீரம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.